இன்றைக்கி நாம் ராகி மாவு புட்டு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 கப்பு ராகி மாவு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து இந்த மாவை நம்ம வந்து பிசையணும். இது போல் லைட்டாக தண்ணி தெளித்து கையால் நல்ல மாவை கிளறி விடணும். இப்போ மாவு வந்து இப்படி கையில் எடுத்தால் இந்த மாதிரி பிடிக்கணும். திருப்பியும் உதிரும் போது இது போல் நல்லா உதிரியாக வரணும். அப்போ தான் வந்து நம்ம புட்டு மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்களா, இது மாவு நல்லா கையில் பிடிக்க வருதா, கொழுக்கட்டை மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக ஆகுது. இப்போ புட்டு மாவு ரெடி. இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இட்லி உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இந்த இட்லி பாத்திரத்தில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இப்போ இதை வந்து இந்த 4 சைஸும் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இதை போட்டு மூடிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இந்த மாவு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து அதுக்கு தேவையான ஸ்வீட் வந்து எப்படின்னு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து சர்க்கரையும் தேங்காயும் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கான சர்க்கரை வந்து இது சின்ன கப்பில் ஒரு 2 கப் சர்க்கரை நான் எடுத்துக்கிறேன். அது கூட 1 கப்பு நல்லா துருவின தேங்காய், 2த்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட லைட்டாக ஏலக்காய் பொடி எடுத்துக்கலாம். இது நல்லா கலரி இது போல் நம்ம வந்து ராகி மாவு புட்டுக்கு தேங்காயும் சர்க்கரையெல்லாம் சேர்த்தோம். கலக்காவும் வெல்லமும் சேர்த்தோம்னா அது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம இன்னொரு நாள் செஞ்சு காமிக்கலாம். இப்போ வந்து தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்து புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மாவு வச்சு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. அது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம புட்டு மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த தேங்காய் சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா இப்படி கிளறி விடுங்க. எல்லா இடத்துலையும் இந்த சுகரும் தேங்காயும் படணும். அது மாதிரி நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்தா மாதிரி வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்த்து கூட இந்த மாதிரி ராகி புட்டை நல்லா ஸ்வீட்டாக செய்யலாம். உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் வேணாம், அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ராகி மாவு புட்டு ரெடி.